ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து அரைச்ச முட்டை குழம்புக்கு 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் ஒரு 2 போட்டு நல்லா வறுத்துக்கறலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தக்காளி, கொஞ்சம் தேங்காய், இந்த வறுத்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கறலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கறலாம். இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கின பிறகு அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ கிண்டி விடணும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போனால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த கரண்டியில் 1 கரண்டி வெறும் மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் ஃபுல்லாக வெறும் தனியாத்தூள் போட்டு நல்லா கிண்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 லெமன் அளவு புளி கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். புளி ஊற்றி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் குறைஞ்ச பிறகு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாம். உங்களுக்கு திக்காக வேணால் நீங்கள் திக்காக வச்சுக்கலாம். நான் மீடியமாக வச்சுருக்கேன். முட்டையை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டா முட்டை நல்லா வெந்துடும். இப்போ சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, கொத்தமல்லி இருந்தால் தூவி ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான குழம்பு ரெடி.